ஹலோ வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 6வது கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. ஜோதிட சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். சுகநாடியை ஜோதிடம் ரொம்ப பார்க்கணும், சுகநாடியில் ஏன் ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ண அப்படின்னா, இன்று மெட்ராஸில் ஸ்டார் அகாடமின்னு ஒருத்தர் சீனிவாசன் ஐயாங்கிறவர் நடத்துகிறார். அது மிக பிரமாண்டமான ஒரு யூடியூப் சேனலு. அந்த சேனலில் என்னை போன வருஷமே கூப்பிட்டு பேச சொன்னார். பேசினேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி திருமண பொருத்தம், சுகநாடியில் திருமண பொருத்தம், இந்த திருமண பொருத்தம் பார்த்து இணைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேசுங்க ஐயான்னு கூப்பிட்டார். பேசணும். இந்த 10 பொருத்தம் சொல்கிறீங்களே, தின பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி, அதெல்லாம் அந்த பொருத்தம்லாம் ஒன்றுமே வேலை செய்கிறது இல்லைங்க. அந்த திருமண பொருத்தம் நாடியில் என்ன சொல்லுவாங்கிறத முழு விவரமாக பேசினேன். அன்னைக்கு 15 நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன். சாராகமில்லா அற்புதமாக இருக்குது, ரொம்ப சிறப்புன்னாங்க. அது யூடியூப்பில் நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. அவருடைய யூடியூப் சேனல் இதை மறுக்கப்பட்டிருக்குதான். அது சட்ட ரீதியாக கோர்ட்டில் போய் தான் அதை வாங்கி நான் போட போகிறேன்னு 2 வாரத்தில் அப்படின்னு அந்த வீடியோ ஆன்லைன் பண்ணல, நேரடி கனெக்ஷன் தான், மறுபடியும் யூடியூப்பில் போடல. அதனால் அதை என்ன பண்ணாங்கன்னா, அதை கேட்ட மக்கள், இதனுடைய நண்பர்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்கன்னா, ஐயா நீங்கள் பேசுனீங்க இல்லையா, சுகநாடியில் திருமண பொருத்தம் பார்க்கறது 10 பொருத்தம் அது பேசுனீங்க இல்லையா, அது வரல சார், உங்களுக்கு பிடிஎஃப் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் நண்பர்கள்லாம் கேட்டு, அதை நான் இப்போ உங்களுக்கு பிடிஎஃப்பில் குருதட்சணை ஒன்று வாங்கிட்டு அனுப்பிட்டு தாங்கிறேன். அது அவ்வளோ ஒரு அற்புதமானது. அதை முடிஞ்சோடனே இன்றைக்கு நம்ம ஸ்டார் அகாடமியில் நம்ம மேடம் கோமதி மேடம் பேசினாங்க. 10ஆம் பாவம் தொழில் எப்படி இருக்கும், ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்தனே சொல்லலாம், இது அம்பானி ஆகலாம், பில்கேட்ஸ் ஆகலாம், தொழிலதிபர் ஆகலாம், பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், இல்லை அரசாங்க வேலைக்கு போகலாம், இல்லை வணிக வியாபாரம் பண்ணலாம், இல்லை தொழிலே இல்லாத போயிடுவான். நிறைய நாட்டில் இருக்கிறாங்க, தொழிலே இல்லை. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எந்த தொழிலுமே இல்லை, சும்மா ஊரை சுற்றிட்டு இருக்கிறாங்க. பிறந்ததுலேருந்து எந்த தொழிலும் இல்லாத இருக்கிறாங்க. பெரிய பெரிய அம்பானி ஆகிறாங்க, பெரிய பெரிய தொழில் அதிபர் ஆகிறாங்க. இதுமாரி 10ஆம் பாவத்தை 1.5 மணி நேரம் நம்ம சகோதரி ஸ்டார் அகாடமியில் பேசுனாங்க. அது ஒளிபரப்பு ஆகலை. உடனே அந்த கோமதி அம்மாவுடைய வாட்ஸ்அப்பில், அம்மா நீங்கள் பேசுகிறோம் கேட்டோம், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்க முடியாது, இது மறு ஒளிபரப்பும் இல்லை, வீடியோ அல்லது பிடிஎஃப் இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க, அதுக்கான குருதட்சணை கூட நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் வரதுனால சொல்லலை, ஃப்ரீயாக போயிட்டு சாயந்தரம் கோமதி அம்மா அதை பிடிஎஃப் பண்ணி அவங்களெல்லாம் கேட்கணும் அனுப்புவாங்க. அப்போ இது ஏன் இந்த சுகநாடிக்கு அவ்வளோ ஒரு பவரு அப்படின்னா, இந்த சுகநாடில் அவ்வளோ பவர் இருக்குது. ஜோதிடம் 100% சுகநாடில் ரொம்ப சிறப்பாக சொல்லலாம் அப்படிங்கிறது தான் விதி. இன்றைக்கி அந்த ஸ்டார் அகாடமியில் பேசும்போது பாரம்பரியத்துக்கும் சுகநாடிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. அதுக்கு விளக்கம் சொன்னோம், அற்புதம் நாங்கள். அதனால் இப்போ நம்ம சுகநாடியில் ஏன் ஜாதகம் பார்க்குறோம், சுகநாடியில் ஏன் ஜோதிடம் சொல்லித்தரோம், சுகநாடியில் ஏன் இந்த மாதிரி மாதாந்திர கூட்டத்தில் பேசுகிறோங்கிறத ஒரு ஜாதகம் வச்சு ஆய்வு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஆய்வு பண்ணுறதை வச்சு சொல்ல பாருங்க. நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன் நான். அந்த ஜாதகம் பார்த்தது போர்டில் போட்டிருக்கிறோம் பாருங்கள், அதில் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாங்கள் சொல்கிறோம், அதை எடுத்துங்க. ஒரு ஆண் ஜாதகம் 26/9/1990 1:45 PM. இது எங்கே பிறந்ததுன்னா அந்தமான். நீங்கள் அந்தமானில் ஒரு ஏரியா கேட்டுச்சு, அந்தமான் போட்டால் கூட வந்துடும். அந்தமான போகிறவரை இன்னும் சொன்னாங்க, அது என் வாட்ஸ்அப்பில் இருக்குது, அது போட்டால் மட்டும்தான் வரும். நீங்கள் தமிழ்நாடு போட்டிங்கன்னா தனுசு இலக்கணம் தான் வரும். அதனால் நீங்கள் அந்தமானில் ஒரு நம்ம இப்போ தமிழ்நாடுன்னா சேலம்னு சொல்கிற மாதிரி அந்தமானில் ஒரு புராகோன்னு ஒரு இடம் சொன்னாங்க. அந்தமாரி நீங்கள் அந்தமான் போட்டால் கூட வரும், அந்தமான் போட்டிங்கன்னா வரும். இது ஒரு ஜாதகம், ஆண் ஜாதகம். நான் போட்டேன், இதை கம்ப்யூட்டரில் போட்டு வந்துருச்சு. அப்போ இது என்ன லக்கணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகர லக்கணம். லக்கணத்தில் ராகு, 5ல் செவ்வாய், 7ல் கேது குரு, 8ல் சுக்கிரன் புதன், 9ல் சூரியன், 12ல் சந்திரன், சனி மாந்தி. இது ராசி கட்டம். இது மட்டும்தான் பாரம்பரியத்தில் எடுத்துக்குவாங்க. எல்லாம் பக்கத்தில் நவம்சத்தில் ஒன்று போட்டு வைப்பாங்க. எங்களுக்கு நவம்சம் என்ன பண்ணுவோம், நம்ம மேலே போட்டுக்குவோம். இப்போ மேச லக்கணம், நவம்ச லக்கணம் மேசமா,
அந்த மேகத்துல சந்திரன், ராகு, மாந்தி. அடுத்தது மிதனத்துல செவ்வாய், துலான்ல புதன், கேது, விருச்சிகத்துல குரு, சனி, தனுசுல சுக்கிரன், மீனத்துல சூரியன். இது நவம்சகட்டம். பிறந்த காலத்துல கேது திசை 6 வருஷம் 5 மாதம் 10 நாள். கேது ஒரு 6, சுக்கிரன் ஒரு 20, 26, சூரியன் ஒரு 6, 32ஓட கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை முடிஞ்சு. இப்போ 32லேருந்து 42 வரைக்கும் சந்திரன் திசை. இப்போ சந்திரன் திசையில் ராகு புத்தி ஓடுது. இது ஒரு ஆண் ஜாதகம். வயசு கேட்டிங்கன்னா 34 முடிஞ்சு 35 நடக்குது. இப்போ இது நார்மலாக எல்கேஜியில் படிக்கிறவங்க கூட நான் சொன்னதெல்லாம் சொல்லலாம். இது வரைக்கும் நான் சொன்னதை எல்கேஜியில் ஜாதகம் படிக்க வந்தீங்கன்னா நல்லா சொல்லிவிடுவாங்க. ஆனால் இதுக்கு மேலே பலன் சொல்கிறது தான் சுக்கரநாடி. சரி, நான் என்ன சொன்னேன்னா, இன்னொரு பேர் அவர் அந்தமானில் பிறந்தார், அவர் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறார். அவர் வெளிநாட்டில் வேலையில் இருக்கார். நம்ம வந்து இந்த காலில் தான் பார்த்தோம், வாட்ஸ்அப் காலில் தான் பார்த்தோம். ஏன்னா ஃபோன் போகாது இல்லை, வாட்ஸ்அப் காலில் தான் பார்த்தோம். நான் சொன்னேன், இந்த ஜாதகனுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஜோதிடம் அருமையாக தெரியும், நல்லா தெரியும். நீங்கள் ஒரு கிரகத்தை தப்பாக சொன்னாலோ திசபுத்தி தப்பாக சொன்னாலோ அது அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க. அதனால் இது அழகாக சொல்லுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கல்யாணம் தெரியுது. நம்ம சொன்ன உடனே இந்தமாரி தேதி மாதம் டைமெல்லாம் சொல்லிட்டு இந்த லக்கணம் கிரகத்தை சொன்னோம், திசபுத்தி சொன்னோம். ஆமாங்க ஐயா, கரெக்டாக இருந்தார். இப்போ சந்திரன் திசை நடக்குது, ராகு புத்தி. ராகு புத்தி விட்டுடலாம், சந்திரன் தானே திசாநாதன். திசாநாதனை முதலமைச்சர், அவர் தான் பவர். அதுக்கு கீழே தான் மந்திரி எல்லாமே. சில பேர் புத்தி பாருங்க, புத்திநாதனுக்கு அடுத்தது அந்தர்நாதனை பாருங்க, அதுவும் ஓரை பாருங்க. திசாநாதனே எல்லாம் வேலை செய்யும், அத்தனை வேலையும் எல்லாம் அதே பார்த்துக்கும். சரி, இப்போ மகர லக்கணத்துக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரு? 12 இருக்கிறாரு. அப்போ பாரம்பரியத்தில் 7ஆம் அதிபதி 3, 6, 8, 12 வரக்கூடாது. இது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சுகர்நாடு அப்படி எடுக்க மாட்டோம். எங்களுக்கு 7ஆம் அதிபதி 12 பாவத்தில் எங்கேனாலும் இருக்கலாம். அப்போ இந்த 7ஆம் அதிபதி சந்திரன் 12 இருக்கிறாரு. அவர் யார் காலில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் வந்து கேது காலில் இருக்கிறாரு. பாருங்க, மேலே இருக்கும் சந்திரன். மூலம் 1ஆம் பாவத்தில் சந்திரங்கிறார். 7ஆம் அதிபதி 12 பாவத்தில் எங்கனாலும் இருக்கலாம். அவர் இங்கிருந்துக்கிட்டு அந்த அவரு கால் கொடுத்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அதை செயலாக்குவார், அதை செயல்படுத்துவார். அப்ப 7ஆம் அதிபதி 12 போச்சுன்னு திருமணம் இல்லை, பொண்ணு பார்க்க முடியாது, கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் யூடியூப் சேனல் பேர் என்ன பேருங்க? அதேவா? சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களும், கற்றுக்கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களும், ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இலவசமாக உங்களுக்கு வந்து தெளிவாக நாங்கள் எடுத்து சொல்கிறோம். 7ஆம் அதிபதி 12 பாவத்தில் எங்கனாலும் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ வந்துங்க 7ஆம் அதிபதி தன்னிச்சையாக செயல்பட முடியாது. நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் அமைகிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டை வச்சு தான் இயக்குவார். இதுதான் சுகர்நாடி. இப்ப இது யாராவது எடுக்கிறாங்களா? இப்படி இப்ப 7ஆம் அதிபதி மட்டும் வச்சு பேசுவாங்க. ஆனா 7ஆம் அதிபதி எடுத்து பேசினா வேலை செய்யாது. நீங்க ஜோசியம் சொன்னீங்களா, கோட்டை விட்டுருவீங்க. 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறார்? 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். அவர் யாரோட காலில்? கேது காலில் இருக்கிறார். அந்த கேது எங்க இருக்குது? 7 லக்கம். அப்ப இந்த சந்திரன் என்ன பண்ண 7க்கு தான் போவார். அப்ப 12ஆம் பாவத்தில் இருந்த கிரகம் 7ஆம் பாவத்துக்கு போய் செலவு பண்ணுவார். எந்த முறையில் செலவு பண்ணுவார்? கல்யாணத்தை பண்ணி வச்சு செலவு பண்ணுவார். திருமணம் நடந்துருச்சு இந்த ஜாதகனுக்கு. ஆமா, 7ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திரம் 7க்கு போச்சு, திருமணத்தை பண்ணிடுவார். கல்யாணம் ஆயிடுச்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. சந்திரன் நிச்சயம் வந்தோடனே கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஐயான்னு. 5ஆம் பாவத்தில் செவ்வாய் யார் காலில் இருக்குது? சந்திரன் காலில் இருக்குது. ஒரு பெண் குழந்தை உற்பத்தி ஆயிருக்குதான்னு கேட்டேன். ஆமா, ஒரு பெண் குழந்தை. ரைட். 7ஆம் பாவம் 5ஆம் பாவம் வேலை செய்யுது. இப்போ இது அருமை. ரைட்டு. இது அப்படியே விட்டுணுமா? இதுக்கு மேலே ஆய்வு பண்ணணும்ல. நீ இப்படியே விட்டுலாம் சொல்லக்கூடாது.
7ஆம் அதிபதி 12 பாவத்தில் எங்க இருந்தாலும் அந்த அதிபதி நின்ற நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்றது தான் நமக்கு. 7ஆம் அதிபதி 12ல் இருந்தாரு, அவர் நின்ற நட்சத்திர அதிபதி 7க்கு போனாரு, திருமணத்தை பண்ணாரு, குழந்தை குட்டி கொடுத்தாரு, எல்லாம் வேலை செஞ்சாச்சு. இது அப்படியே அற்புதமா இருக்கும், அவங்களுக்கு சிறப்பா இருக்கும், அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டுங்க அப்படின்னு ஏமாந்து சொல்லக்கூடாது. 7ஆம் அதிபதி என்ன வேலை செய்யும்னா கல்யாணத்தை பண்ணி வைக்கும். அடுத்தது எதை பார்க்கணும்னா 2ஆம் பாவத்தை பார்க்கணும். நமக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா கோமதி மகேஷ்குமார், 2ஆம் பாவம் தான் குடும்ப அபிவிருத்தினாங்க. சுகர்நாடியில 2ஆம் பாவம் தான் குடும்ப அபிவிருத்தி. அப்ப நீங்க கல்யாணம் ஆகிட்டு என்ன பண்ணணும், 2ஆம் பாவத்தை பார்த்துக்கணும். கல்யாணம் ஆன உடனே அது விட்டுருணும். இப்போ 7ஆம் அதிபதி பொண்ணை பார்த்து கல்யாண மண்டபத்திலேயோ கோயில்லையோ இல்லை பந்தல் போட்டோ கல்யாணம் பண்ற வேலை தான் 7ஆம் பாவம், அதை விட்டுருணும். அடுத்து 2ஆம் பாவம் தான் வரும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 2 சேர்ந்துட்டாங்கல்ல, திருமணம் முடிச்சல, அடுத்து 2ஆம் பாவத்துக்கு வந்துடணும். இப்ப 2ஆம் அதிபதி தான் நீங்க பார்க்கணும். 2ஆம் அதிபதி குடும்ப அபிவிருத்தி. 2ஆம் அதிபதி தான் கல்யாணம் பண்ணி விட்டா, கல்யாணம் ஆணும் பொண்ணு சேர்ந்தா 2 பேர், ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று சேர்ந்தா 2ஆம் பாவம் அது இயங்கும். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் ஒரு ஆண் ஜாதகத்துல குடும்பம் நடத்துவார். குழந்தை குட்டி பேரு புகழ் சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாம் குடும்பம் நடத்துவார். அப்ப நம்ம 7ஆம் பாவம் திருமணத்தை பார்த்துட்டோம்னா 2ஆம் பாவத்துக்கு வந்துடணும். அப்ப நான் என்ன பண்ணேன், 2ஆம் அதிபதி பார்க்கணும். அப்ப இந்த லக்னத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு, சனி பகவான். அவர் எங்க இருக்கிறாரு, 12ல் இருக்கிறாரு. நமக்கு 2ஆம் அதிபதி 12ல் இருந்தானா, 3ல் இருந்தானா, 6ல் இருந்தானா, 8ல் இருந்தானா, நமக்கு 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி யாருன்னு தான் பார்க்கணும். 2ஆம் அதிபதி யாரு, சனி பகவான். அவர் யாரு காலில் இருக்கிறாரு, சுக்கிரன் காலில் இருக்கிறாரு. சுக்கிரன் லக்னத்துக்கு எங்க இருக்குது, 8க்கு போச்சு. 12-8 பேசும். 2ஆம் அதிபதி 12-8 பேசும். அப்ப மனைவிக்கு விரயத்தை பண்ணும், மனைவி அதிகமான செலவு பண்ணும், திட்ட செலவு பண்ணும், பிரச்சனை பண்ணும், வம்பு வழக்கு பண்ணும். அதுல வண்டி என்ன பண்ணுவாங்க, 8ஆம் பாவம் என்ன பண்ணுங்க, நீதிமன்றம். 8ஆம் பாவம் நீதிமன்றம். எங்க சுகர்நாடியில தெளிவா சொல்றது, 3ஆம் இடம் ஒரு புகார். போலீஸ்காரர் வந்து சந்திரகுமார், உங்களை சொல்லலாம் கூட என்னையே சொல்லிக்கலாம், விஜயன் உங்க மேல சந்திரகுமார் ஒரு புகார் கொடுத்துக்கிறார். ஐயா என்னங்க, ஐயா வந்து ஏட்ட ஐயா வந்து கேட்டுங்க, எனக்கு தெரியாது ஐயா, ஐயா வந்து கேட்டுக்கிட்டுருவார். நாம போயிடுறோம். 3ஆம் இடம் அதுதான் பேசுறது, புகார் மட்டும் தான் நம்ம மேல கொடுப்பாங்க. 3ஆம் பாவம். 6ஆம் பாவம் தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் போடுறது. அவங்க எஃப்ஐஆர் போட்டு 8ஆம் பாவம் அனுப்பிவிட்டா கோர்ட்டில் தான் வழக்காடும். எந்த கேஸ் வழக்காடுறது கோர்ட்டை. அவங்க தப்பு பண்ணனா 2ஆம் பாவம் சிறைக்கு போயிடணும். அப்ப இது 2ஆம் அதிபதி எங்க போய்க்குதுன்னா கோர்ட்டுக்கு போய்க்குது. அப்ப எதுக்கு போய்க்கான், டைவர்ஸுக்கு போயிருக்குது. கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணை பெற்றுக்கிட்டு கோர்ட்ல போய் டைவர்ஸ் நடந்துக்கிட்டு தான் கேட்டேன். ஆமாங்கன்னு விட்டார். இப்ப பாரம்பரிய இதெல்லாம் இந்த அளவுக்கு எடுத்து வேலை செய்தான்னா இல்லைன்னு நான் சொல்லுவோம். 7ஆம் பாவம் திருமணத்தை பண்ணோம், 2ஆம் பாவம் குடும்பம் நடத்தான். எம்ஜிஆர் ஒரு பாட்டுல படகோட்டிங்கிற படத்துல ஒரு பாட்டு பண்ணாரு, அதெல்லாம் சோச்சியம் தான். பொண்டாட்டி பிரசம் 2ஆக இருந்தா 3ஆகும் செய்யும் வலையில். எதுக்கு வழக்கா போடுறாங்க, வழக்கா போட்டு இன்னொன்று வருது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு உருவாக்குறாங்க, அதான் வழக்காப்பேன். அந்த குழந்தைக்கு இப்படி ஆட்டின சத்தம் கிளுக்கிழுப்பேன். அப்ப குழந்தை உருவாக்குற பாவம் 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் குடும்பம் நடத்த முடியும். இன்னொன்று பாருங்க, நம்ம ஜோதிட நண்பர்கள் அனைவருமே, உலகத்தில் உள்ள அத்தனை ஜோதிட நண்பர்களுமே நல்லா உணுப்பா கேட்கறது, ஆணுக்கு தான் 2ஆம் பாவத்தை பார்க்கணும், பெண்ணுக்கு 2ஆம் பாவத்தை பார்க்க கூடாது. பெண்ணுக்கு 8ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். 8ஆம் பாவம் தான் மாங்கலி ஸ்தானம். பெண்ணுக்கு 8ஆம் பாவம் தான் மாங்கலி ஸ்தானம். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 8ஆம் பாவத்துல நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. அப்படி போனா மாங்கலி தோஷ பாவம், அந்த பொண்ணு டைவர்ஸ் கொடுத்து கோர்ட்டுக்கு போகும். ஆனா ஒரு ஆணோட ஜாதகத்துல 8ஆம் பாவத்தை போய் தொடக்கூடாது, 2ஆம் பாவம் தான் பார்க்கணும். ஒரு ஆணுக்கு 2ஆம் பாவம் தான் ரொம்ப குடும்ப அபிவிருத்தி, குடும்பம், குழந்தை குட்டி, பேரம் பிதிரு இப்படி நீ எடுக்கக்கூடியது. ஆணுக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கணும், பெண்ணுக்கு 8ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்ப இந்த ஜாதகத்துல 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 8க்கு போச்சு, 8ஆம் இடம் கோர்ட்டு,
இப்போ நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்கன்னு கேட்டான். ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு பிடிக்கலன்னு கோர்ட்டுக்கு போச்சு. சரி, ஏன் அந்த பொண்ணு பிடிக்கல எனக்கு அப்படின்னு கேட்குறாருல்ல, நான் இதையும் நாளைக்கு பார்த்துட்டு தான் இருப்பார். அப்போ நான் சொன்னேன், சந்திரன் சனி சேர்ந்தா புனர்ப்பு தோஷம் பீங்க. கேது சந்திரனுக்கு 8ஆம் பாவத்தில் இருக்குது. புதன் கெட்டு போச்சு, சந்திரன் கெட்டு போச்சு, குரு கெட்டு போச்சு, உங்க 7ஆம் அதிபதிக்கு தொடர்பு இருக்குது. அந்த பொண்ணு ஒரு அரை லூஸ், பொண்ணு ஒரு அரை லூஸ். நீங்க ஒன்று சொன்னா அது ஒன்று செய்யும், நீங்க ஒன்று பேசினா அது ஒன்று பேசும். மேட்டுகளுக்கா பழத்துகளுக்கும், பழத்துகளுக்கா மேட்டுகளுக்கும். அது ஒரு அரை லூஸ் பேர். என்ன? ஆமாம், என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சிங்க, அதனால தான் நான் போய் டைவர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்றார். இப்போ அது அரை லூஸுங்கிறது பாருங்க. இன்னொரு விவரம் சொல்கிறேன். இவர் வக்கீல் நோட்டு சொல்கிறார், இந்த ஜாதகம் வக்கீல் நோட்டு சொல்கிறார் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வாங்கலை. நல்ல பொண்ணாக இருந்தா என்ன வக்கீல் நோட்டீஸ்ன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இந்த அம்மா கோர்ட்டுக்கு போய் நான் இவரோட பிழைக்கிறேங்க, எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல அறிவான பொண்ணு, யோகமான பொண்ணு வந்தா சிவகாமிசை கேட்டு வாங்கலாம்ல. அந்த பொண்ணு போய் நோட்டீஸ் வாங்கலை. அடுத்த நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் விடுறாங்க கோர்ட்லேருந்து. எல்லாம் நிகாரிச்சு பண்ணி அந்த பொண்ணு நிகாரிச்சிருச்சு. என்ன பண்ணுங்க கோர்ட், என்ன பண்ணுங்க, 1 பார்த்து தீர்ப்பு. யாரெல்லாம் நீங்க போய் ஒரு பிரச்சனை கொடுக்குறீங்களே, அது எதிர்பார்த்து வரலன்னா நீங்க தவறே இருந்தாலும் உங்களுக்கு தீர்ப்பு கூறிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துடலாம், இந்த கோர்ட்டு கொடுத்துருச்சுன்னு அவர்கிட்ட கோர்ட்டுல ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆஜராகாதனால அவர் கோர்ட்டு இவருக்கு டைவர்ஸ் கொடுத்துருச்சு. இவருக்கு அந்த பொண்ணு ஆனால் போய் வாங்கலை. இனிமேல் அந்த பொண்ணு எங்கே போனாலும் அந்த பொண்ணு டைவர்ஸ் தான். அந்த பொண்ணு செஞ்ச தப்பு வாங்காததுனால ஜீவனாம்சம் கூட வாங்க முடியல. அப்போ நல்ல அறிவுள்ள பொண்ணாக இருந்தா, நல்ல திறமையான பொண்ணாக இருந்தா ஜீவனாம்சம் வாங்கிக்கணும்ல, கேட்கலாமில்ல. அது ஒரு அரை லூஸ் அப்படித்தான் இருக்கும். நேற்று அப்படித்தான் பேசணும், நேரத்தை பேசணும். அது அரை லூஸ் கரெக்டாக கேட்கல ஜீவனாம்சம். சரிங்க, அந்த பொண்ணு அரை லூஸ் நாங்கள் போய் எங்களை ஏமாற்றி கட்டிட்டாங்களான்னார் அவரு. பொண்ணு எதுக்கு ஏமாற்றி கட்டுறாங்க? எந்த பொண்ணை கட்டினாலும் நீ கட்டின பொண்ணு அரை லூஸ் தான். ஓஞ்சாதத்தில் தான் இருக்குது. ஓஞ்சாதத்தில் நீ ஒரு பிள்ளை கட்டணும், அது அரை லூஸ் ஆகணும். அதுக்கு நீ கோர்ட்டில் போய் நீ டைவர்ஸ் கொடுக்கணும். அதை கூட ஏற்றுக்காத பொண்ணு உன் மனைவியாக தான் இருக்கணும். நல்ல பொண்ணை கட்டினாலும் உனக்கு இதுதான் விதி ஐயா. அப்படின்னா பெண்ணுங்கன்னா இப்படியே தான் எனக்கு அமையுமா? இப்போ இந்த பொண்ணை விட்டுடுங்க, நான் வேற எனக்கு வயசு கம்மி தானே, வேற ஒரு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா 11ஆம் பாவத்தை பார்க்கணும். 11ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். யாருக்கு இருக்குது? சந்திரன். காப்பாற்ற நான் சொன்னேன், எப்பேற்பட்ட பொண்ணாதான் அரை லூஸ் தான் உனக்கு கிடைக்கும். இதை நாளைக்கு அவரும் பார்ப்பாரு. நான் வேணுமா வாட்ஸ்அப் காலில் இருக்குது, ஃபோன் பண்ணி தானே பேசுங்க. எந்த பொண்ணாக்கு நல்ல பிள்ளை காட்டினாலும் உன்னுடைய கிரகம் அரை லூஸ் தான் கிடைக்கும். நீ தான் முன்னையும் கெட்டு பின்னையும் கிடக்கூடாதுன்னு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும். 1 மாதத்துக்குள்ள ஆர்டர் காப்பி கொடுத்துருவாங்க. அப்போ ஆணி ஆடி விட்டுருங்க. ஆவணி மாதத்துக்கு மேலே அந்த ஆர்டர் காப்பி வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு அனுப்பி விட்டு வக்கீல் வச்சு தெரியப்படுத்திட்டு ஒரு பொண்ணை பார்த்து கேட்டேன். அரை லூஸாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி நீ தான் நடக்கணும்னு. என்னங்க ஐயா சொல்ல, உங்கள் விதி அப்படித்தான். அப்போ அரை லூஸ் நல்ல பிள்ளைய பண்ணாலும் அரை லூஸ் ஆகும். அப்போ அரை லூஸான பிள்ளையோட குடும்பம் நடத்திக்க. இப்போ இந்த பொண்ணோட கூட குடும்பம் நடத்திருக்கலாம், 2ஆம் பாவம் நல்லா இருந்தா. இப்போ இந்த பொண்ணு சனி என்ற நட்சத்திராதிபதி சுக்கிரனா காலில் இருந்து அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்துல தான் இது அரை லூஸாக இருந்தாலும் இதோட நடத்திக்கிறாங்க. ஆத்தூர்ல இருந்து 2 பேர் என்னென்ன வயசு தெரியுங்களா? 92, 90. அருமையா நடந்து வராங்க 2 ஆயா. இன்னொரு ஆயா அவங்க 3 பேர், அக்கா தங்கச்சிங்க 3 பேர். அதுல 3 பேருமே படிச்சு வேலையில் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலையில. இந்த 2 ஆயாளுகளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இல்லை, கணவர் இறந்துட்டாங்க. இன்னொரு ஆயா இருக்கிற 3 பேர்த்துல பிறந்தாங்க. அந்த ஆயாவுக்கு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு, அது கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்குது. அந்த ஒரு பையனை கூட பார்க்கல, அந்த ஒரு பொண்ணுக்கு பத்தியா அந்த 3 ஜீவனம் அந்த ஒரு பொண்ணுக்காக பாடுபட்டு அந்த பொண்ணை ஒரு இடத்துல நல்ல இடத்துல ஆசிரமத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு நல்ல இடத்துல சேர்த்து விடலாம். இதுதான் ஜோசியம் பார்க்க வந்துன்னு சொன்னாங்க. இன்னும் ஆத்தூரில் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனநிலை பாதிக்கப்படுது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகம் தான். 7ஆம் அதிபதி
சந்திரனாக வந்து இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் எல்லாம் கெட்டு போனால் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் இந்த ஜாதகம் இந்த வாழ 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 அது அறநிலை பைத்தியமாயிரும். உங்களுக்குங்க ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று லக்ன சுபர்களோ இயற்கை சுபர்களோ பார்த்தா தான் பைத்தியத்தை கட்டினாலும் நல்ல பொண்டாட்டி வாழலாம், பைத்தியத்தோடு கட்டலாம், அது தெளிவடைஞ்சு போயிடுமா. அப்போ இது நம்ம ஜாதகம் தான், அவங்க மற்ற ஜாதகத்தை பார்க்கவே கூடாது. சில பாரம்பரிய ஜோதிடத்தில் கூட ஆண் ஜாதகம் பார்க்கணும், பெண் ஜாதகம் பார்க்கணும், தலசமயம் பிறந்தா தலசமயம் ஜாதகத்தை பார்க்கணும், அப்புறமேல் மருமு வந்தால் மருமு ஜாதகம் பார்க்கணும், பேர குழந்தை பிறந்த பேர குழந்தை ஜாதகத்தை பார்க்கணும், இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. நான் ஒரே ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தை வச்சு இவனுக்கு வரக்கூடிய மனைவி அழகான மனைவியா, அன்பான மனைவியா, பைத்தியமா, டாக்டரா, படிச்சதா படிக்காதா, இதுக்கு என்ன குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு வரக்கூடிய படிப்பு எப்படி இருக்கும், அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பொண்ணா இருந்தா மருமகன் எப்படி இருப்பான், ஆனா இருந்தா மருமகள் எப்படி வரும்னு ஒரு ஜாதகத்தை வச்சே சொல்லிட்டு போலாம். அதுதான் சுகர்நாடி. பாரம்பரியத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்க ஜாதகம் தான் ஒரு ஆம்பளை ஜாதகம் தான் பொண்ணு மனை ஜாதகம் கூட, மனை ஜாதகத்தை ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா பையன் ஜாதகத்தை கூட, பையன் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர ஜாதகத்தை கூட. எப்பவுமே நம்ம ஜாதகம் தான் நம்மளை நிர்ணயிக்குங்க. நான் பிறக்கும் போது என்னுடைய கர்மா எனக்கு என்ன வாங்கி கொடுக்குதா என் கர்மாவை அனுபவிச்சே தீரணும். என்னுடைய கர்மா வழியில தான் எனக்கு மனைவி வருவாங்க, எனக்கு குழந்தைங்க பிறக்கும், என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகும், என் குழந்தைங்களுக்கு பேரம் பேசி பிறக்கும். எல்லாமே நம்ம ஜாதகம் தான். இதுதான் சுகர்நாடி. இந்த அடுத்த ஜாதகத்தை கூட பொண்ணு ஜாதகத்தை பார்க்கலாம், பையன் ஜாதகத்தை பார்க்கலாங்கிறதெல்லாம் வேலை ஆகாது. நான் ஒரு 3 தலைமுறை ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோம். இது அவ்வளோ ஒரு அற்புதமான சுகர்நாடி இது வேலை செய்யும். அப்போதான் அதனால தான் இந்த சுகர்நாடியை ஆழமாக பிடிச்சிக்கிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்னம் யாரோட காலில் இருக்குது பார்த்தீங்கன்னா சந்திரங்காலில் தான். லக்னம் திருவோணம் 1ஆம் பாதம். அந்த திருவோணத்துக்கு 1ஆம் அதிபதி ஆகிய சந்திரன் பலன் இழக்கிறார். அவர் 7ஆம் அதிபதியும் வர்றார். அப்ப இவரே லக்னம் புள்ளி இருக்கிறார்ல, இவருமே அரலூசு தான், சாடிக்கேத்த மூடி தானே உலகத்துல. 2க்கு 2 4க்கு 4. அப்ப இவருக்குமே பாருங்க லக்ன புள்ளி வலுவா இல்லை. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி சந்திரன். சந்திரன் வந்து கேது போய் 7ல் கந்துச்சு, கொஞ்சம் ஆழமா பேர் பதிஞ்சுச்சு. அதனால கொஞ்சம் இவரும் தட்டுதல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவார். லக்னாதிபதி பலன் இழந்து போயிட்டார், ராசியாதிபதி பலன் இழந்தது. இவருமே ஒரு மீடியமானதான், ரொம்ப ரொம்ப அறிவு ஞானம் திறன்பட உள்ளவர் அல்ல, இவரும் இல்லை. ஏதோ ஒரு யோகம் கொண்டு போகுது வர. அப்ப இந்த மாதிரி தான் நீங்க லக்ன புள்ளி, ராசி புள்ளி, லக்னாதிபதி புள்ளி இதெல்லாம் பார்க்கணும். இதைத்தான் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் பலம் பெற்றா எல்லாமே சிறப்பா இருக்குங்க. ஆளுமை திறமை அவருக்கு எல்லாமே வரும், எல்லாமே வந்துடும். அப்ப இது நல்லா இருந்தாவே எல்லா பாவமும் வேலை செய்யும். இப்ப அந்த காலத்துல பாருங்க, இப்ப நம்ம சரித்திர வரலாறு படிச்சிருக்கிறோம், வரலாறு அறிஞ்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நம்ம ஒரு 1000 ஆண்டுகளுக்கு வச்சுக்கலாம், ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லி ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் தான் ஆண்டாங்க. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து மந்திரிமாருங்கிறத ஒப்படைச்சிடுவாங்க. எல்லாமே மந்திரிங்க தான் செயல்படுவாங்க. அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு மந்திரி கூப்பிட்டு இந்த லக்ன புள்ளி, ராசி புள்ளி, லக்னாதிபதி பலம் பெற்றால் என்ன வேலை செய்யறது சொல்றேன் பாருங்க. அந்த மன்னர் வந்து கூப்பிட்டு கேட்பார் மந்திரிய, மந்திரி மாசத்துல மும்மாரி மழை பெஞ்சா? நல்லவன் நல்லது தான் சிந்திப்பாங்க, நல்லது தான் செய்வாங்க. மந்திரி மாசத்தில் மும்மாரி மழை பெஞ்சா? பெஞ்சாமி. குடிமக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க சாமி. விவசாயம் நல்லா விளைஞ்சு குடிமக்கள் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சாமி, இருக்கிறாங்க.
நமக்கு வர வேண்டிய கப்பங்கள்லாம் கரெக்டாக வந்துருதா சாமியே? வந்துருச்சு. இப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்து படுத்து தூங்கிக்குவார். அந்த புறத்தில் அவர் அவருடைய 1000 சொல்லி வைப்பார். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? நல்ல மழை பெய்யணும். மாதம் மும்மாரி மழை பெஞ்சா குடிமக்கள் வெள்ளம் பண்ணுவாங்க. 100 மூட்டை வெள்ளம் விளைஞ்சா, டெல்லியில் பாபர் ஆண்ட காலத்தில் கூட தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் 100 மூட்டை வெள்ளம் விளைஞ்சா 10 மூட்டை டெல்லிக்கு போயிடும். இது உண்மை. ஐயா ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. ஐயாவை பற்றி நிறைய இருக்குது, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. 10 மூட்டை டெல்லிக்கு போயிடும். இன்னைக்கும் சிஎஸ்டின்னு போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு டெல்லிக்கு போகுது. நம்ம பணம் இன்னைக்கு டெல்லிக்கு போகுதுங்க. பஞ்சர் ஓட்டுற 2 வீலரில் பஞ்சரு அது கூட 28% சிஎஸ்டி போட்டுக்கிறான். இந்த 2+1 ஓட்டுற 100 ரூபா. ஏயா 100 ரூபாங்கிற இதுக்கு எங்களுக்கு வரி போட்டுக்கிறாங்க, சாப்பிட்டா வரீங்க. அது பேரு மன்னர் வரிப்பணத்துக்கு தான் ஆசைப்பட்டாங்க. வரிப்பணம் இல்லாமல் அரசாள முடியாது, வரிப்பணம் தான். ஆனா மக்கள் நல்லா இருந்தா தான் மன்னனுக்கு வரி போகும். அப்ப மக்களை கொடுமைப்படுத்தி ஆட்சி பண்ண முடியாது. மக்களை கொடுமை பண்ணி ஆட்சி ஆண்டவன் எவனும் நினைக்க முடியாதுங்க. அது புராணத்துல சொல்றீங்களாம். நம்ம உலகத்தை ஆண்ட ஹிட்லர், நெப்போலியன், இப்படி எல்லாம் சொல்றீங்களாம். ஆனா அதெல்லாம் கூட விட்டுக்கு நம்ம கதையை தான் பார்த்தோம். நம்ம பக்கத்தில் உள்ள நாடு இலங்கை, ராஜபக்சே சேவா, அவர் மக்களை கொடுமைப்படுத்தி அவர் ஆட்சி ஆண்டு அவர் அடிச்சு மக்கள் துரத்தினாங்க. அப்படியேங்க அவர் அந்த அந்த அரண்மனையில் 100 காரம், 1 கோடி 1.5 கோடி போருமான காரம் மக்கள் போய் எல்லாம் உடைச்சாங்க. ஊரை விட்டு ஓடணும். மன்னன் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும், மக்கள் நல்லா இருந்தால் தான் மன்னன் நல்லா இருக்க முடியும். அதுதான் ஜோசியத்தில் லக்னம் என்ற புள்ளி, ராசி நின்ற புள்ளி, லக்னாதிபதி நின்ற புள்ளி 3ம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சி நட்பு பெற்று லக்ன சுபரோ குரு பார்த்தால் ஒரு ஜாதகன் தெளிவானவன். அவன் ஒரு ஆலமரம் போல் இருப்பான். அவன் 1000 பேத்துக்கு வழிகாட்டுவான். அறிவு, தெளிவு, உடல் ஆரோக்கியம் திடமா இருக்கும். அததான் எங்க சுகநாடி சொல்லுது. அப்ப ஓடி போய் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி பார், ராசி நின்ற நட்சத்திராதிபதி பார், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பார். இது தளமா இருந்தா இந்த உலகத்தையே ஆளும். அதெல்லாம் இன்னொன்று சொல்றோம் பாருங்க. இப்போ நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கலாம். இது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லல. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன், லக்னாதிபதிக்கு ஒரு கிரகம் வீடு கொடுக்குமா? அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் அந்த ஜாதகனை உலகமே திரும்பி பார்க்குமா? அந்த ஜாதகனை உலகமே திரும்பி பார்க்குமா? லக்னாதிபதிக்கு கால் கொடுத்த கிரகம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் உலகத்துக்கு ஏதாச்சும் நன்மை செஞ்சே தருவான். ஆயிரக்கணக்கான பேருக்கு நன்மை செய்வான். அப்ப நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா, நம்மளுடைய கிரகம் நல்லா இருக்குதா, அப்புறமேட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். நீங்க உங்க ஜாதகத்தை வச்சுதான் நல்ல மனைவி வருமா, நல்ல குழந்தை பிறகுமா, நல்ல தொழில் செய்யுமா, நம்ம ஜாதகத்திலே இருக்கு. இப்ப எனக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா கோமதி, பொதுவாகவேங்க தொழில்காரகன் சனி பகவான் தான். 1992, 93 சனி மகரத்தில் இருக்கும். உத்திரம் 2-3 பாதம், உத்திராடம் 2-3 பாதம், திருவோணம் 4 பாதம், அவிட்ட 2 பாதம். இதுல போகும்போதுங்க குரு மகரத்துல பூராட 4 பாதத்துல இருக்கும். குரு ஒரு பாதத்துக்கு 40 நாள் செல்லும், 4 பாதத்துக்கு 120 நாள். அங்க குரு சிம்மத்துல பூரங்காலில், இங்க சனி நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுல எந்த காலில் போனாலும் அப்படி குழந்தை பிறந்தது எந்த லக்கணமா இருந்தாலும் தொழில் இருக்காதுங்க, சிறப்பு இல்லை சார். சனி தான் தொழில் காரகன். நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அது சனி பகவான் தான். சனி பகவான் தான் மக்கள். அந்த மக்கள் நம்ம கூட சப்போர்ட்டா வேலை செய்யறாங்க, இல்ல சப்போர்ட்டா இருக்கிறாங்க, சப்போர்ட்டா பண்றாங்கன்னா சனி பகவான் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும்.
சனி பகவான் கெட்டு போயிருச்சுன்னா மக்களுடைய தொடர்பு இல்லாத போயிருமா. இப்ப உதாரணம் சொல்லி ஆய்வு பண்ணி பார்க்கணும். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நான் அரசியல்லையோ சாதி மதமே பேசவே மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாமே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு எங்கள் புழங்கக்கூடிய சில்வர் அண்டாவில் சில்வர் சொம்பில் தண்ணி கொண்டு வைப்போம். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் குடிப்போம். ஜாதி மதமெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம். அரசியலும் பேச மாட்டோம். நாங்கள் நமக்கு அரசியல். ஆனால் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிறேன். அவர் கடக லக்கணம் 4 சனி பகவான் உச்சம். அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலம். ஆயிரக்கணக்கான பேர் அவருக்கு ரசிகர் உண்டாங்களா இல்லைங்களா? அப்போ மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சரி, அதேமாரி லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் நமக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்க, பால் எடுக்கிறார், பாலுக்காரன்னு பேர் வைக்கிறாங்க. மளிகை கடை வைக்கிறான், மளிகை கடைக்காரன்னு பேர் வைக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட் நடக்கிறாங்க, பெரிய பெரிய தொழில் செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் தொழில் தானே பேர். அந்த தொழில் பேரை கொடுக்கறது தான் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருந்தா அவங்க செய்யற தொழில உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகும். நீங்க எல்லாம் பார்த்து அவங்க ரசிக்கிறாரு, நீங்க மயங்குறீங்க. அவங்க தொழிலை பார்த்து நீங்க மயங்குறீங்க. இன்னும் உதாரணம் சொல்ற பாருங்களேன். ஜெயலலிதா மிதுன லக்கணம் 10ல போய் சுக்கிரன் உச்சான். அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி திரிகோணத்தில் இருக்குது, கேந்திரம் திரிகோணத்தில். அப்போ அந்த அம்மா படிக்கும் போத டாக்டர் படிச்சு நாம டாக்டருக்கு போயிடலாம்னு நினைச்சான். 10ஆவதோட சரி எல்லாமே சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மா 13 பாஷை பேசுது, இங்கிலீஷ் தடவை பேசுவான். மெட்ராஸில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு 10ஆவது வரைக்கும் தான். இங்கிலீஷ் அத்துப்படி, 13 பாஷை அத்துப்படி. ஆனா அந்த அம்மா நினைச்சது நடக்கல. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்தா அந்த அம்மா செய்யற தொழில புகழடையணும்னா சினிமாவுக்கு தான் வரணும். சுக்கரனா சினிமா. இப்ப சினிமா நடிச்சாங்க, உலகமே அந்த அம்மா பார்த்து ரசிச்சாங்க. நம் நாடுன்னு ஒரு படம், அதுல கனவு காமிப்பாங்க. அந்த அம்மாவும் எம்ஜிஆர் ஒரு சிலதான் கனவு காமிப்பாங்க. அந்த கல்யாணம் பண்ற மாதிரி. அது என்ன பாட்டுன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அலையடிக்குதுன்னு ஒரு பாட்டு. அலையடிக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு பாடுவாங்க. அப்ப எம்ஜிஆர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டு, இந்த அம்மா நல்ல பட்டு சேலை கட்டிக்கிட்டு கல்யாணம் தாலியை மாலை மாத்திர மாதிரி கனவு பாட்டு. நீங்க உண்மையில அதை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மாரி உலகமே அதிர்ந்து போயிடும். திமுக இதை பாராட்டுவான். ஏன்ட்டு திமுக சொல்லிக்கிறாங்க, ஆட நினைய நினைய அலையடிக்கிறடி அப்படிங்கிற பாட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா மயங்கிடுவாங்க. அப்ப 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகன் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்தா யார் வேலை செஞ்சாலும் யார் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு மயங்கிடுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அப்ப நமக்கு மெயினா லக்கண புள்ளி, லக்கணம் ராசி புள்ளி, லக்னாதிபதி புள்ளி பலமா இருக்கணும். சனி பகவான் துணை இருக்கணும். சனி பகவான் நல்லா இருக்கணும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஆய்வு பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப தற்சமயம் ஒரு ஆண்டு காலமாக நான் ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க அம்மா சொன்னாங்க, நான் சும்மா எப்படி ஒரு ஜாதகம் எடுத்தாலும் போன் நம்பரு ஆளுங்களோட தான் பேசுவேன். ஆயிரக்கணக்கான ஜாதகம் இருக்குது என்கிட்ட. போன் நம்பரு அவங்களோட ஜாதகம் உண்மையை வச்சுதான் பேசுவேன். அந்த நான் ஒரு ஆய்வு பண்ணோட அம்மா சொன்னாங்க, என் பையன் கடக லக்கணம், பூச நட்சத்திரம், கடக ராசி தேதி கொடுத்தாங்க. நான் கம்ப்யூட்டர் அடிச்சு பார்த்தேன். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருக்குது. இவன் இந்த நாட்டை ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆட்சி ஆளுவான் அப்படின்னு நான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறான். எலெக்ஷன் வந்துட்டு இருக்கிறான். எலெக்ஷன்ல வரப்போறான். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்து ஒரு 5 ஆண்டு முதலமைச்சரை உட்காரிடுவான். அது யாரு என்னங்கிறதெல்லாம் நான் போக சொல்றேன். நான் இதை ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் அந்த ஜாதகம் தெளிவான ஜாதகமா இருந்துச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, அதனால எடுத்துக்கிட்டேன். அப்ப அதனால ஒரு ஜாதகம் ஆய்வு பண்ணா இந்த ஜாதகன் பிறக்கும் போதே கோடீஸ்வரனா,
பிறக்கும்போது தொழிலதிபரா, பிறக்கும்போது சினிமா நடிப்பாரா, பிறக்கும்போது அரசியல்வாதியாவாரா, பிறக்கும்போது அரசாங்க வேலைக்கு போவாரா, பிறக்கும்போது செல்வந்தரா இருப்பாரா, எதுவுமே இல்லாம ரோட்ல அன்றாட ஜீவனுக்கு தள்ளாடுவாரா அப்படிங்கிறது ஜோதிடம் முழுக்க முழுக்க சொல்லும். அவன் இன்று ஒரு அணு அசையுதுனாங்க, கிரகம் இன்று ஒரு அசைவம் உலகத்திலே அசையாது. ஏன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம், நிறைய ஆராய்ச்சியில இதெல்லாம் 100% உண்மையா வந்துடுது. அப்ப எங்களுக்கு நாங்க எத்தனையோ முறை எடுத்தாச்சுங்க. நான் வந்துங்க படிக்காத முறை எதுவுமே இருக்காது. கேபி எடுத்துங்க, பிரசனத்தை எடுத்துங்க, பாரம்பரியத்தை எடுத்துங்க, அச்சாபத்தி இலக்கணம் எடுத்துங்க, இந்த டிஎன்ஏ ஒரு முறை இருக்குத, எல்லா முறையும் ஆகி பார்த்தான். அதே மாதிரி திதி எடுத்துங்க, கரணத்தை எடுத்துங்க, யோகத்தை எடுத்துங்க, முடக்க எடுத்துங்க, எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். எதுவுமே சோசியம் சொல்ல முடியல. சுகர்நாடியில மட்டும்தான் தெளிவா சோசியம் சொல்ல முடியும். அழகா சொல்லலாம். ஒரு குழந்தை பிறக்குதுங்க, அந்த குழந்தை அறிவு புத்தி உடல் ஆரோக்கியத்தோட திடமா இருக்குதா, லக்னம் என்ற கால் நட்சத்திர லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நட்சத்திர கேந்திரம் தெரியும், நல்ல குழந்தை சூட்டாம இருக்கும். 2ஆம் பாவம் பாருங்க, பேசும். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் தெரியும் இருக்குதா, படிக்கும், பேசும். நாங்கள் போன வாரத்தில் 2 ஜாதகம் பார்த்தேன். ஒரு ஜாதகத்தில் சொன்னேன், இந்த பிள்ளை 12வது பெயராயிருக்கான். 3 நாளைக்கு முன்னாடி, இல்லை 3 நாள் நான் சொல்ல, அவங்க தான் சொன்னாங்க, 12வது பெயராயிட்டு சூசைட் பண்ண அட்டன் பண்ணி தானே. ஆமாங்க, 3 நாளைக்கு முன்னே மறந்து குடிச்சு வச்சுக்கினார். பொழைச்சிக்க மாட்டேன், பொழைச்சி வச்சுனார், ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னார். இந்த குழந்தை படிக்குமா படிக்காதான்னு சொல்லலாம். இந்த குழந்தை பிறந்தன்னைக்கே படிக்குமா படிக்காதா, சொத்து வாங்குமா வாங்காதா? ஏங்க எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறாங்களே, எல்லா பாவம் கொடுத்துக்கிறாங்க. 2ஆம் பாவம் பேசி, படிப்பு, கல்வி, ஆராய்ச்சி, முகம், லட்சணம், இதெல்லாம் 2ஆம் பாவத்தில் இருக்குது. 2ஆம் அதிபதி பலம் பெற்றால் நல்லா பேசும். நீங்க பேசும்போது 2ஆம் பாவத்தை மட்டுமே விடுவார். அதுக்கு ஒரு துணை பாவம் இருக்குது. எந்த பாவம்? 3ஆம் பாவம். பேசுறது நம்ம நாக்கும் வாய் மட்டும் இல்லை, தொண்டைங்கிறது 3ஆம் பாவம். குரல் வளம், இசை. அப்ப இந்த 2, 3 பார்த்து தான் நாங்க ஒருத்தர் படிப்பா பேச்சா நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். 2, 3 நல்லா இருக்கணும், லக்கணம் நல்லா இருக்கணும். 4ஆம் பாவத்துக்கு போனீங்கன்னா சொத்து சேருமா, இப்போ நிலப்பணம் இருக்குதா, காடு இருக்குதா, அப்பார்ட்மெண்ட் இருக்குதா, இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்து சாதத்துக்கு சொல்லலாம். 5ஆம் இடம் போனீங்கன்னா அதில் உள்ள காரகத்தெல்லாம் சொல்லலாம். இந்த 5 பாவம் 1லேருந்து 5 பாவம் வரைக்கும் வீக் ஆக்கலாம். 6ஆம் பாவம் கெடணும். 6ஆம் பாவம் எதிரி. இப்போ நம்ம ஒரு முன்னோரு வந்தாலும் ஒரு நண்பருடைய ஜாதகம் போட்டீங்களா, அந்த பொண்ணு நல்லா படிக்குது, 6ஆம் அதிபதி நீச்சம் ஆயிடுச்சு இல்லை, எதிரியே கிடையாது. அந்த பொண்ணு பரிச்சை எழுதுனா கிழக்க, தெற்க, மேற்க, வடக்க பக்கத்தில் எழுதுற பிள்ளைங்களுக்கு மண்டபம் கெட்டு போயிடும். இதுதான் பரீட்சையில பாஸ் ஆகும். 6ஆம் அதிபதி நேசம் ஆகணும், 6ஆம் அதிபதி பலம் இழக்கணும், 6ஆம் அதிபதி பலம் பெறக்கூடாது. இப்படி 12 பாவத்துக்கும் ஆய்வு பண்ணி ஒரு ஜாதகத்தை நாங்கள் சொல்லுவோம். 100க்கு 100 அழகா சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தா சுகர்நாடியில ரொம்ப சிறப்பா, ரொம்ப அற்புதமா நடந்த மாதிரியே சொல்லலாம். அவ்வளோ அழகா சொல்லக்கூடியத சுகர்நாடி. நீ எப்படிப்பட்ட ஜாதகம் பார்த்தேன்னு சொல்லலாங்க. அதனாலதான் சுகநாடி ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே சுகநாடியில் தான் ஜோதிடம் ஓடிட்டு இருக்குது. இன்னும் சொல்றேன் பாருங்க, நாமக்கல் மாவட்டத்தில் தென்னரசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரெல்லாம் பாரம்பரியத்தை தான் பேசுவார். இப்ப நம்மளுடைய சுகநாடியில பேச பேச அவரே சுகநாடி கலந்துக்கிட்டார். அவர் என்னுடைய நண்பர் தான். ஏன் என்னுடைய முறைக்கு வந்துட்டார் நான் சொல்றேன் பாருங்க. போன செவ்வாய்க்கிழமை திருச்செங்கோட்டில் ஒரு மீட்டிங் கிடைச்சு, நீங்க பாருங்க. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 242வது கூட்டம் போட்டு பாருங்க. 2 வீடியோ வந்துருக்குது. அதுல தென்னரசு ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்றாரு. 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 12ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா நான் திரும்ப பொறுத்து பார்க்க மாட்டேன். ஏன்? 3ஆம் பாவம் வீரியம், 5ஆம் பாவம் புத்திரம், 12ஆம் பாவம் கட்டில் சுகம், 3 கெட்டு போயிடுச்சுன்னா அவனுக்கு எதுக்கே திருமண பொருத்தம்? இது சுகநாடி சொன்னிச்சு. ஆனா இப்ப சுகநாடி தான் சொல்றாங்க. தென்னரசு மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள ஜோதிடர் அத்தனை பேருமே சுகநாடி எடுத்து கையில பேசுவாங்க, கொஞ்சம் மாத்தி பேசுவாங்க. ஏன்னா சுகநாடி மாரி நம்மள மாரி பேசுறான், இது விஜயனை காப்பாடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய மாணவர்கள் கோமதியா இருக்கட்டும், ஏன் நம்ம சந்திரகுமாரா கூட இருக்கட்டும், நம்ம பூட்ட ரவியா இருக்கட்டும்,
சீனிவாசன் ஆகட்டும், நல்ல நேரம் நாகராஜ் மெட்ராஸில் இருக்கிறாரு, மற்ற மாணவர்களுக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அளவிட்டு நம்ம சுகநாடியில் மாணவர் இருக்கிறாங்க, நெல்லை சிவகுமார், எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. எல்லாமே சுகநாடி தான் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் சுகநாடியில் கிளாஸ் எடுத்தீங்க. சுகநாடி யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா சேலத்தில் சுகநாடி ஜோதிட ஆசிரியர் விஜயில் கற்றுக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தென்னரசு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவரு என்ன மாதிரி ஒரு 40 வருஷம் அனுபவம், 40 வருஷம் அனுபவம். சுகநாடி போய் விஜயன் சொன்னதை காப்பி அடிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் மாற்றி சொல்லுவார். உலகமே இன்னைக்கு அப்படி தான் மாற்றி சொல்லும். அமெரிக்காவில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகநாடியில் தான் இந்த சுகநாடி குழுவில் ஒரு ஆப் ஒன்று தயார் பண்ணிக்கிறார். கற்பக விநாயகர்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் செட் பண்ணி கொடுத்தாரு இலவசமாக. எங்கள் சுகநாடி குழுவில் இருக்கிறவங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பஸ்ஸில் போனாங்கன்னா எங்கே இருந்தாலும் தட்டினீங்கன்னா க்ளீனாக வந்துடும். அதை நாங்கள் போன வருஷம் இப்போ ஒரு போன மாதம் கேட்டோம், திருக்கணிதத்தில் கொடுத்துக்கிறீங்க, வாக்கியத்தில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சொன்னார், நான் திருக்கணிதத்தை படித்ததுக்கு 1.5 வருஷம் ஆகிப்போச்சு, வாக்கியத்தை எடுத்து படித்து வாக்கியத்தில் உங்களுக்கு அனுப்புங்கிறார். அமெரிக்கா, கனடா, நார்வே, மேலே இருக்குது நார்வே, 18 மணி நேரம் வெயில தான் வெளிச்சமாக தான் இருக்குமா. அங்கே ஒருத்தர் நம்மகிட்ட படிக்கிறார். ஆஸ்திரேலியா கீழே இருக்குது, அங்கே படிக்கிறார். அதுமாரி சுகநாடி மிக தெளிவாக ஜோதிடம் சொல்லும். இனிமேல் வருங்காலத்தில் சுகநாடியில் தான் உலகம் ஃபுல்லாக ஜோசியம் பார்ப்பாங்க. ஏன்னா இப்பயே நம்ம வந்து ஆயிரக்கணக்கான ஜோதிட மாணவர்கள் உலகம் ஃபுல்லாக நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம். எல்லாமே அதான் பண்ணுவாங்க. சுகநாடி தெளிவாக சொல்லும், அழகாக சொல்லலாம், வந்தவர்களும் திருப்தி அடைவார்கள். அதனால தான் அந்த சுகநாடி பிடிச்சிக்கிட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய பேச கேட்ட ஜோதிட நண்பர்களுக்கும், அந்த சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இதுவரைக்கும் கேட்கக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.